சங்கராபுரத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1998 1999 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு சங்கம விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமசாமி முன்னிலையில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்களை கௌரவித்து பொன்னாடைகளை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளியின் மைதானத்திற்கு 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு நுழைவாள் அமைத்துக் கொடுத்த நிலையில் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் ஒருவரை வைத்து நுழைவாயிலை திறந்து வைத்தனர். மேலும் முன்னாள் மாணவர்களின் நினைவாக மரக்கன்றுகளை நட்டு வைத்து இறுதியாக அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் 34வது மாத அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது. கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் வெங்கடேஷ் தலைமையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுதாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பள்ளப்பட்டி பகுதியில் ஆடுகள் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் அமைந்துள்ள சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆடுகள் விற்பனை களை கட்டியது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இன்று ஒரே நாளில் மட்டும் விற்பனையான நிலையில் 4 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திமுக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய மக்களுக்கு திமுகவினர் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சி 32வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. நகரமன்ற உறுப்பினர் பெருமாள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அரிசி, இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பக்ரீத் விடுமுறையொட்டி உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியபாளையம் அருகே கன்னிகாபுரம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் திருக்கோவிலில் 16ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 16ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த மாதம் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் நிறைவு நாளையொட்டி ஸ்ரீ ஏகாத்தம்மனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து காப்பு கட்டி விரதம் இருந்த 285 பக்தர்கள் புனித நீராடி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவருக்கு பின் ஒருவர் இறங்கி தீ மிதித்து அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். போச்சம்பள்ளி அருகே புலியூர் கிராமத்தில் முனியப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள புலியூர் கிராமத்தில் முனியப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக காலை அங்கு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை சுற்றி வந்து முனியப்பன் சுவாமி மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் அங்கிருந்தவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள், பூஜைகள் செய்த பின்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கொல்லிமலையில் இரவு பெய்த கனமழையால் ஆகாய கங்கை அருவி, நம்மருவி, மாசல அருவி போன்ற அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. நாமக்கல் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வரும் கொல்லிமலையில் எண்ணற்ற கோயில்களும் சிறப்பு வாய்ந்த அருவிகளும் உள்ளது. இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அரசு விடுமுறையான இன்று சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டு வருகிறது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் குறைந்த அளவு சுற்றுலா பயணிகள் காணப்பட்டாலும் கொல்லிமலைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சந்தோஷமாக அருவியில் நீராடி செல்கின்றனர். களக்காட்டில் ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் ஜமாத் சார்பில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ஈகை திருநாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடப்பட்டது. இதில் களக்காடு மீரானியா மேல்நிலைப் பள்ளி திடலில் நடைபெற்ற சிறப்பு பக்ரீத் தொழுகையில் களக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். இதற்காக இஸ்லாமியர்கள் அதிகாலை நேரத்திலேயே புத்தாடை அணிந்து புறப்பட்டனர். தொழுகையை முடித்துவிட்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையொட்டி திருவள்ளூர் ஈத்கா மைதானத்தில் ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் உமர் ஃபாரூக் அன்வாரி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை மற்றும் பிரசங்கம் ஆகியவற்றை இஸ்லாமியர்கள் கேட்டு பின்னர் தொழுகைக்கு வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவினர். பின்னர் ஏழைகளுக்கு தானம் செய்தவாறு தங்களது வீடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகையை முன்னிட்டு அப்பகுதியில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேனி அருகே சமூக பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசியதாக திமுக நிர்வாகி மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தேவதானப்பட்டி பேரூராட்சி மன்றத்தில் 9வது திமுக வார்டு உறுப்பினராக நிபந்தன் பணியாற்றி வருகிறார். இவர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகிக்கிறார். இந்த நிலையில் தங்களது குடியிருப்பில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என திமுக நிர்வாகி நிபந்தனிடம் தூய்மை பணியாளர்கள் மனு அளித்தனர். அப்போது தூய்மை பணியாளர்களை சமூக பெயரினை கூறி திமுக நிர்வாகி நிபந்தன் அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை குறித்து அவதூறாக பேசிய நிர்வாகி மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி 40க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தேவதானப்பட்டி பேரூராட்சி மன்றத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த பின் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நாங்கள் தியானப்படி துப்புரா பணியாளர் வேலை வருவீங்க. என் பேர் முருகங்க. இந்த மாதிரி இப்போ சேர்மன் வந்து ஜாதியை பற்றி வஞ்சதுக்காக பொய் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பொய் புகார் வந்து தவறான வழி. பொய்த்து எதுக்கு நாங்கள் வந்து வேலை வந்து உள்ளுநட்டு போராட்டம் பண்ணுறோம். யாருமே நாங்கள் வேலைக்கு போகல. இந்த பிரச்சனையை வந்து நடவடிக்கை அவர் பொய் புகார் கொடுத்தவரை நடவடிக்கை எடுக்க வரையும் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம். அவர் வந்து பொய் புகார்னு வந்து இதே வேலையாகத்தான் தர்றாரு அவர். இதை வந்து ஐயா அவங்க வந்து காவல்துறை வந்து நிறைய வந்து அவரை வந்து நிறைவேற்றணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.